ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம சைவர் ஷீட்டில் இருக்கிற பேட்டர்ன் நம்பர் 18 பார்க்க போகிறோம். பேட்டர்ன் நம்பர் 18 அண்ட் 21 இன்றைக்கி பார்க்கலாம். ரெண்டும் சின்ன பேட்டர்ன் தான். ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னோட இன்புட் வந்துட்டு n=5 தான். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ் வந்துட்டு அவுட்டர் லூப், ஸோ விச் இஸ் 5, அதாவது 1 to n வருது, கரெக்டாக? ஸோ அவுட்டர் ஃபார் லூப் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ், அது 1 to n தான் இந்த கேஸில். அண்ட் இன்னர் ஃபார் லூப் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது இவ்வளோ டைம் போட்டதுனால உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 1. செகண்ட் ரோவில் 2. ஸோ எனி ஈவன் ஐயத்து ரோவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ காலம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்துட்டு ஐ தான். ஃபர்ஸ்ட் ரோவில் 1, செகண்ட் ரோவில் 2. அப்போது எனி ஈவன் ஐயத்து ரோவில் ஐ கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஆஸ்டிக் வச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ஒவ்வொரு ரோ முடியும் போது ஒரு நியூ லைன் போடணும். ஸோ அந்த ஒவ்வொரு ரோ எங்கே முடியுதுன்னா இந்த அவுட்டர் ஃபார் லூப்போட செட் ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் ஒவ்வொரு ரோவும் முடியுது. ஸோ அங்கே ஒரு நியூ லைன் போடணும். ஸோ பேசிக்காக n=5 கொடுத்தா அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, சிம்பிள் கவுண்ட் வந்துட்டு ஐ போடலை, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ரைட், ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போதே அந்த கேரக்டரோட சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஆஸ்டிக்கோட ஸ்பேஸ் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. இப்போது அந்த ஆக்சுவல் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ரோலையும் எந்த ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எல்லா ரோலையும் பார்த்தீங்கன்னா ஈல தான் எண்ட் ஆகியிருக்கு. இந்த ஈங்கிறது 5 கொடுத்ததுனால 5th ஆல்ஃபபெட் இ. ஸோ எனி கிவன் எண்ணுக்கு லாஸ்ட் ஆல்ஃபபெட் என்னவா இருக்குன்னா கேரக்டர் ஏ + n -1. ஸோ இதுதான் லாஸ்ட் கேரக்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஏ, லாஸ்ட் கேரக்டர் வந்து a + n-1 ஃபார் தி இன்புட் 5. ஸோ A to E-க்குள்ளே தான் எல்லா கேரக்டர்ஸும் இந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ லாஸ்ட் கேரக்டரோட ஃபார்முலா a + n-1. இதை நான் எல்சின்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஃபைன். ஸோ எல்லா ரோலையும் சம் நம்பர் ஆஃப் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த லாஸ்ட் கேரக்டரில் தான் முடியுது. எல்லா ரோலையும் ஈல தான் முடியுது. ஓ, கரெக்டாக? ஸோ எந்த கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா a + n-1 அதில் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அதாவது a + n-1ங்கிறது லாஸ்ட் கேரக்டர் விச் இஸ் இ. ஓகே, செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா a + n-2 அதில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, a + n-ங்கிறது a + n-1ங்கிறது இ ஆகும். ஈயோட ஒரு -1 போட்டால் டி ஆகும். ஸோ டியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங் கேரக்டருக்காக.
ஸோ எனி கிவன் ith ரோவில் ஸ்டார்டிங் கேரக்டர் என்ன வரும்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1ல் a + n - 1, இதில் a + n - 2. ஸோ எனி கிவன் ith ரோவில் ஸ்டார்டிங் கேரக்டர் வந்துட்டு a + n - I. ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் ஒவ்வொரு ரோலையும் போகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் லூப் அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுதான் ஸ்டார்ட் கேரக்டர். ஸோ ஸ்டார்ட் கேரக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்டார்ட் கேரக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேரக்டர் +1. ஸோ ஸ்டார்ட் கேரக்டர் +1, ஸ்டார்ட் கேரக்டர் +2. ஸோ ஸ்டார்ட் கேரக்டரை வந்துட்டு லெட்ஸே எஸ்சின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு காலம்லேயும் ஃபஸ்ட் காலமில் வந்துட்டு ஸ்டார்ட் கேரக்டர் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே, செகண்ட் காலமில் வந்துட்டு ஸ்டார்ட் கேரக்டர் +1 பிரிண்ட் ஆகுது. தேர்ட் காலமில் ஸ்டார்ட் கேரக்டர் +2 வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எந்த ரோவில் கேட்டிங்கன்னா எல்லா ரோலையும் இப்போது ஒரு பர்டிகுலர் ரோவில் வந்துட்டு தேர்ட் காலம்னு ஒன்று இருந்தால் அது ஸ்டார்ட் கேரக்டர் +2 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் வந்துட்டு ஸ்டார்ட் கேரக்டர் பியா, ஸோ b + 2 தான் d, கரெக்டாக? அதே மாதிரி a + 2 தான் c. ஸோ ஸ்டார்ட் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டா அதுலேருந்து ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ எனி கிவன் ith ரோவில் இருக்கிற எனி கிவன் jth காலமில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் கேரக்டர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமில் ஸ்டார்ட் கேரக்டர் +0 பிரிண்ட் ஆகுது. ஸோ வெறும் ஸ்டார்ட் கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும், அதை +0ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் காலமில் ஸ்டார்ட் கேரக்டர் +1, தேர்டில் ஸ்டார்ட் கேரக்டர் +2. ஸோ எனி கிவன் jth காலமில் ஸ்டார்ட் கேரக்டர் +j - 1. ஓகேவா? ஸ்டார்ட் கேரக்டர் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ cout ஸ்டார்ட் கேரக்டர் +j - 1 அலாங் வித் ஸ்பேஸ் நம்ம அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதோட ஆஸ்கி வேல்யூ வரும் 69, 68, 69 அந்த மாதிரி வருது. ஆப்வியஸ்லி 65 வந்து கடைசி இது ABCD கரெக்டாக அந்த ஆஸ்கி கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன் கேரக்டருக்கு பதிலாக நம்பர் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம ஒரு கேரக்டரில் நியூமரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது சிஸ்டம் வந்துட்டு அது நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அது நம்பராக பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது கேரக்டராக வேணும்னு சொல்கிறதுக்காக இங்கே கேரன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 1 செகண்ட், நான் இதுக்கும் சேர்த்து ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் கேரக்டரை வந்துட்டு கேரக்டராக வச்சுட்டு அப்புறம் நியூமரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நான் அந்த ப்ராக்கெட் இப்போ இங்கே மட்டும் போட்டால் என்ன ஆகுனா ஸ்டார்ட் கேரக்டரை ஃபஸ்ட்டு கேரக்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த +j - 1 போட்டு நியூமரிக்கலாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் ஓவராலாக நடந்ததுக்கப்புறம் இதை கேரக்டராக மாற்றணும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் கொடுத்த பேட்டர்ன் வந்துருக்கும். ஸோ EDE CDE BCDE ABCDE. ஓகே, ஃபைன். இந்த பேட்டர்ன் போட்டாச்சு. தென் இப்போ அந்த 21 போடலாம். ஸோ இது வந்துட்டு n = 4ங்கிற இன்புட்டுக்கு தான் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் கிளியராக எப்படி இருக்குன்னு இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த இமேஜ் கொஞ்சம் பிளரியாக இருக்குது. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தா தெரியும். ஸோ கொஷினில் கொடுத்தது n = 4 தான். ஸோ n = 3னா 3 rows இருக்குது, 6னா 1 2 3 4 5 6 rows இருக்குது. ஓகே, ஸோ n = 4. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு n தான்.
ஸோ அவுட்டர் ஃபார் லூப்பை எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, இன்னர் ஃபார் லூப்பில் மட்டும் மாற்றினா போதும். ஃபைன். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸை பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் 4, செகண்ட் இதில் இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 4, நம்பர் ஆஃப் ரோஸும் 4, நம்பர் ஆஃப் காலம்ஸும் 4. ஸோ இது ஒரு n cross n கிரிட் மாதிரி. பட் சென்டரில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிரிட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா சென்டரில் ஸ்பேஸ் வரணும், மீதி இடத்துலலாம் ஆஸ்டிக் வரணும். இந்த சென்டர்னு இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த இதெல்லாம் பார்டரில் இருக்கோ அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்டரில் அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக வந்துட்டு ஆஸ்டிக்ஸ் இருக்குது, லாஸ்ட் லைன் ஃபுல்லாக ஆஸ்டிக் இருக்குது. அண்ட் நடுவில் இருக்க எல்லா லைன்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் மட்டும்தான் ஆஸ்டிக் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு இஃபில்ஸ் போட்டே நம்ம இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இஃபில்ஸ் எங்கெங்கெல்லாம் போடணும்னா எய்தர் ஃபஸ்ட் ரோவாக இருக்கணும், அதாவது இது எய்தர் ஃபஸ்ட் ரோவாக இருக்கணும், அதாவது இது, ஆர் ஃபஸ்ட் காலமாக இருக்கணும், அதாவது இது, இல்லைனா லாஸ்ட் ரோவாக இருக்கணும், அதாவது இது, இல்லைனா லாஸ்ட் காலமாக இருக்கணும், அதாவது இது. ஸோ இதில் இருக்கிற இந்த 4 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ஆஸ்டிக் பிரிண்ட் ஆகணும், இல்லைனா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம், இது இந்த 4த்துல ஏதாவது ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆஸ்டிக் பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷனில் போட்டு எழுதிடலாம். ஸோ இஃப் ரோவை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஐ. ஸோ ஐ ஈக்குவல் 1, இல்லைனா அதாவது ஆர் ஜே ஈக்குவல் 1, ஆர் இதில் லாஸ்ட் ரோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ ஈக்குவல் என். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் தான் என். ஸோ அது லாஸ்ட் ரோவாக இருந்தால் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஆர் லாஸ்ட் காலம் ஜே ஈக்குவல் என். இதை 4 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணி 4 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஆஸ்டிக் பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துருச்சு. லெட்ஸ் சே 6 கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொஷனில் கொடுத்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்க பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். Until then, bye.